ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க கமகமன்னு கரம் மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. இதோட லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணால் நான் எவ்வளோ என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு பர்ஃபெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏலக்காயெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. நாங்கள் கசகசா சேர்ப்போம், அது ரொம்ப இன்னும் டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த மசாலாவுக்கு. நீங்கள் ஆட் பண்ணுவீங்களா என்னென்னு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் இப்போ நான் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க போகிறேன். அப்போ தான் அதோட லைஃப் டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். மிளகு, சீரகம், சோம்பு, மல்லி இதெல்லாம் நாங்கள் ஆட் பண்ணுவோம். வெறும் பட்டை, கிராம்பு இது மட்டும் இல்லைங்க கரம் மசாலா. இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப சுவையை கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ஒன்றா வந்து நான் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி அதோடைய வாசம் வர நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிற போகிறேன். உங்களுக்கு ஃப்ரை பண்ண இதாக இருந்தால் நீங்கள் வெயிலில் காய வச்சு லைட்டாக காய வச்சு எடுத்துக்கிடலாம். இது வந்து பாருங்கள், நான் வறுக்கும் போது வீடே அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு. தெருவர வாசனை போச்சு. இது கூடவே நான் கசகசாவே போட்டு தான் நான் ஃப்ரை பண்ணுறேன். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, அவ்வளோதாங்க. மசாலாவே டேமேஜ் ஆயிரும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, மராட்டி மொக்கோ இதை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஏலக்காயை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது கூடவே நான் இதை ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து ஜாதி பத்திரி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பூ மாதிரி இருக்கும்ல. இவ்வளோ மசாலாவுக்குமே வந்து நான் 4 பூ எடுத்து வச்சுருக்கேன். அது கூட வந்து நெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணுவேன். அது நான் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா வாசனை வர ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா கிராம்லாம் வந்து லைட்டாக ஃப்ரை ஆனாலே ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆயிடும். அந்த அளவுக்கு விட்டுறக்கூடாது. இதாங்க அந்த பூ, இந்த 4 பூவே இதுக்கு அவ்வளோ போதும். இப்போ இதையும் அது கூட ஆட் பண்ணி நான் ஃப்ரை பண்ணிக்கிற போகிறேன். சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, பிரியாணி, இல்லை வெஜிடபிள் குருமா, வெஜிடபிள் பிரியாணி, இந்த மாதிரி நிறையா டிஷ்ஷஸ்க்கு வந்து இந்த மசாலா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதுதான் இந்த ஜாதிக்காய். நான் உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் காட்டும் போதே இது வந்து ஒரு முழு காய் எடுத்து வச்சுருப்பேன். முழு காய் போட்டு அவ்வளோதாங்க. மசாலா ஃபுல்லாக ஓவர் டாமினேட் பண்ணிடும் இதோடைய ஸ்மெல்லு. இவ்வளோ மசாலாவுக்குமே இதை நான் உடச்சி அதில் 1/4 பங்கு, அந்த 4 பங்கு வந்து அதில் 1 பங்கு தாங்க இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் இந்த மசாலா. இப்போ எல்லாத்தையும் நான் ஆற வச்சு நல்லா மிக்சியில் ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணணும் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. நீங்கள் வந்து பிரியாணிக்கு மிளகாத்தூள் போட்டுட்டு இந்த கரம் மசாலா மட்டும் போட்டாலே பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.